மகர ராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சன் ஆஸ்ட்ரோ டிவி உங்களுக்காகவே ஒவ்வொரு மாதமும் இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், அந்த சஞ்சரிப்பின் வழியாக எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சஞ்சார நிலையினை மட்டுமே வைத்து இந்த பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வேறு கற்பனைகளோ யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களோ இது நடக்கும் அது நடக்கும் என்று உங்களை ஏமாற்றுகின்ற தனமோ இதில் நிச்சயமாக இருக்காது. உங்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும், அது சரியான வழியாக இருக்க வேண்டும். கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையை வைத்து நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த ஜோதிடவியலை அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்களை இந்த ராசினருக்கு வழங்குவார்கள், அதை மட்டுமே வைத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இது கோச்சார பலன் மட்டும்தான், மகர ராசியில் பிறந்த அனைவருக்குமான பொது பலன். இங்கே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா, இந்த நீதிக்காரகன், நேர்மைக்காரகன், நியாயக்காரகன் சொல்கின்ற சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்க. ரொம்ப நிதானமாக செயல்பட்டாலும் சரி, நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பீங்க. அதே நேரத்தில் குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அந்த பாதையிலே போய்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு, நானும் மகர ராசி தான் பிறந்திருக்கிறேன், அவரும் மகர ராசி தான், ஆனால் அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்கிறேன். இது பற்றிய தகவல்களை பல பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்காகவும் உங்களுடைய வம்சத்திற்கும் மிகுந்த பயனை ஏற்படுத்தும். என்னன்னா, ஒரு ஜாதகம் எழுதப்படுகின்ற போதே முதல் வரியே பூர்வ புண்ணியஸ்தானம் தான். அதற்குரிய பலன்களை அந்த ஜாதகர் அனுபவித்தாக வேண்டும் என்பதை முதலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கர்ம வினை, இந்த 2 விஷயங்களையும் சுமந்து கொண்டுத்தான் நாம் பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம் மீது ஒரு பாரம் இருக்கிறது. அந்த பாரத்தின் அளவு என்னவாக இருக்கிறது என்பது நமக்கு புரியாது, அது இறைவனுக்கு புரியும், நம்மை படைத்தவனுக்கு தெரியும். அப்போ அந்த பாரம் தான் கர்ம வினை, அந்த பாரம் தான் பூர்வ புண்ணியம். அப்போ ஒரு சிலருக்கு அந்த பாரம் குறைவாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகபட்சமாக இருக்கும். அவர்கள் கடந்த பிறவியில் செய்த பாவங்கள், இப்பொழுது செய்துகின்ற கர்ம வினைகள், அதன் காரணமாக கூடுதலாகிக் கொண்டே போகும். அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்கிறது. நமக்கென்று ஒரு சந்ததி இருக்கின்றார்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னன்னா, ஒரு இறைவன் எங்கே அடிப்பான், கிரகங்கள் எங்கே அடிக்கும் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஒரு பாதிப்பு என்பது நமக்கு எப்போதுமே வராது. நமக்கு வர வேண்டிய பாதிப்பு நமக்கு வராது. நாம் யாரை அதிகபட்சமாக உயர்வாக நேசிக்கிறோமோ அங்கேதான் கையை வைப்பான் இறைவன். அப்பதான் துடிப்போம் நாம. நமக்கு அடிச்சா கூட வலிக்காதுங்க. நாம் நேசிப்பவரை அடி வருகின்ற போது, நேசிப்பவருக்கு அடி விழுகின்ற போதுதான் நம்ம வலி அதிகமா இருக்கும். அப்போ நமக்கு பாதிப்பு வரும்போது எங்க அடி விழுனா நம்ம நேசிப்பவருக்கு அடி விழும். அப்ப இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம் முடிந்தவரை வெண்மையான மனதுடன், எந்த பாவங்களையும் செய்யாமல், எந்த சாபங்களையும் யாரிடம் வாங்காமல், எந்த எரிச்சலுக்கும் ஆட்படாமல். ஏன்னா, இப்ப ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியாது, நம்புறாங்களோ நம்பலையோ அது 2வது. என்னுடைய அனுபவத்தில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், தோஷங்கள் என்பது இருக்கிறது. அப்ப தோஷங்களை சுமந்து கொண்டுத்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறோம். யோகங்கள் என்பதும் இருக்கிறது, யோகங்களையும் சுமந்து கொண்டுத்தான் வாழ்க்கையில் பிறப்பெடுக்கிறோம். அடுத்த பிறவியிலாவது தோஷங்கள் இல்லாத ஒரு பிறவி இருக்க வேண்டும் அல்லவா? நம்முடைய வம்சம் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ நாம் எந்த சாபத்தையும் யாரிடம் வாங்கிவிடக்கூடாது. முடிந்தவரையில் இருக்கிறதோ இல்லையோ நேர்மையாக உழைத்து, நேர்மையாக சம்பாதித்து, வாழ்ந்து காட்டிவிட்டு, வாழ்ந்து முடித்து விட்டு போவோம். அது நம்முடைய சந்ததியை மேலும் பலமாக்கும். அடுத்த பிறவிக்கு நாம் நம்முடைய புண்ணியத்தை கொண்டு செல்வோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கேள்விதாங்க, ஒரு பெரிய கணக்கு வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு. எவ்வளவு? 1000 கோடி சொத்து இருக்கு. இவ்வளவு சொத்துகள் எதுக்கு? அதனால தெரியும் எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். இந்த விஷயம் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க. நமக்கு தேவையானது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது, குடும்பத்திற்கு தேவையானது போதும். நாம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளையும் வளரும் இல்லையா?
அந்த பிள்ளைக்கு தேவையான வழிகாட்டுதலை செய்து விடுங்கள். கல்வியை கொடுங்க, அவன் போச்சுக்குவான், அந்த பொண்ணு போச்சுக்குவான். புரியுதுங்களா? அவங்களுக்காக ஒரு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதன் வழியாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த பணத்தை வைத்து பிழைத்துக் கொள்ளட்டும். இந்த நேரத்தில் முடிந்தவரை இந்த மகர ராசினர் எப்பொழுதுமே புனிதமாக இருப்பது என்பது சனி பகவானுக்கு உங்களுடைய ராசிநாதனுக்கு நீங்க செய்கின்ற பணியாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் மட்டும்தான் நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய கிரகம். நேர்மையை மட்டுமே கையாளக்கூடியவர். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவு சோதனை கொடுப்பார். தப்பானவர்களுக்கு அவ்வளவு சோதனை கொடுப்பார். சரி, இந்த நேரத்தில் இவ்வளவு பேசிட்டு இல்லைங்களா, நல்ல விஷயம் நிறைய இருக்கு உங்களுக்கு. என்ன விஷயம் இருக்கு? அற்புதமான காலகட்டங்க உங்களுக்கு. என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடைய பலன் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்றால் இப்பொழுது கிடைக்கின்ற நேரம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் சஞ்சரிக்கிறார் என்றால் அத்தனை ஒட்டுமொத்த பலன்களும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ற அர்த்தம். குரு பகவானின் 9ஆம் பார்வை பார்த்தா எங்க விழுதுன்னா உங்க ராசிக்கு. எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதோ அந்த ராசினர் புனிதம் அடைவார்கள். அந்த ராசினுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அத்தகைய காலகட்டத்தில் நேரத்தில் இப்பொழுது மகர ராசினரான நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு சிறப்பான விஷயம், செவ்வாய் பகவானும் மங்களக்காரகனான செவ்வாய் பகவானும் குரு பகவானுடன் இணைந்திருக்கிற அந்த மாசம் 26ஆம் தேதி வரையிலும் குருமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. சொல்லவா வேணும்? இதுவரையில் கனவாக மட்டுமே இருந்த பல வேலைகள் இப்பொழுது நடைபெறப் போகிறது. சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது. விற்காத இடத்தை விற்க முடியும், வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும், கட்ட நினைத்த கட்டிடத்தை கட்ட முடியும். சொத்து சேர்க்கை என்பது இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரையில் நடைபெறாத தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடைபெற தொடங்கும் இந்த மாதத்தில். ரொம்ப அற்புதமான யோகமான காலகட்டம். அனைத்திற்கும் மேலாக குரு பகவானின் பார்வை 9ஆம் இடத்திற்கு பதிகிறது. இந்த 9ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை வந்துச்சுனாவே தெய்வ அருள் என்பது கிடைக்கும். வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க, நிறைவேற்றி விட்டு வருவீங்க. தந்தையுடைய ஆதரவு, தந்தையுடைய அனுகூலம், பெரியவருடைய அனுகூலம், விஐபியுடைய ஆதரவு என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே யோகங்கள் கிடைத்திடக்கூடிய கட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை. என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி சமாளிக்க முடியும். இது போச்சு அது போச்சு எல்லாத்தையும் போச்சுன்னு சொல்ற நிலைமையெல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். வருமானம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு அற்புதம் 9ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவானின் பார்வை. இது ஒரு அற்புதமான யோகமான காலம் என்பதை முதலில் மனதிற்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். யோக காரகன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்திற்கு குறைவு இருக்காது. நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிக்க முடியும். ஒரு அசாத்தியமான துணிச்சல் எப்பொழுது ஏற்படும் என்றால் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். அது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம். அங்கே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்போ யோகத்துக்கு குறைவு அது. ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சுக்கிர பகவானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையை உண்டாகும். தெய்வ அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எப்பொழுதும் நன்மையை நினைத்து வாருங்கள். பெரியவர்களை வணங்கி வாருங்கள். முன்னோரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த காலகட்டத்தில் எல்லாமே யோகமா இருக்கும். இந்த நேரத்தில் 16ஆம் தேதி வரையில் சூரிய பகவான் 7ஆம் இடத்திலும், அதன் பிறகு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திருக்கிறார்கள். உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக இருங்க. புத பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்னதாக படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்திடுங்கள். இது இரண்டும் உங்களுக்கு அவசியமானது. உடல் நிலையில் கவனம் தேவை, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவை. சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 5ஆம் தேதி மாலை 4:37 முதல் 8ஆம் தேதி அதிகாலை 3:30 வரை சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமா இருங்க.
வேலைகளை கவனம் செலுத்துங்க, அமைதியாக இருங்க. சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாள் பார்க்கும்போது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். கருப்பு நிற ஆடை உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பலன்கள் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசி கும்பராசி, கும்பராசியை ஒட்டி மற்ற கிரகங்கள் எந்த ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதன் வழியாக அந்த கிரகங்கள் எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்குவார்கள். இது ஜோதிட சாஸ்திரம் கூறியுள்ள தகவலின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற பலன்கள். இதன் மிகைப்படுத்துதல் என்பது கொஞ்சம் கூட இருக்காது. என்னன்னா, ஒரு தகவலை சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, சங்கடம் வருகின்ற போது உனக்கு சங்கடம் இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடமாட முடியும். யோகம் வருகின்ற போது யோகம் இருக்கிறது என்று சொன்னால் துணிச்சலாக செயல்பட முடியும். அதற்காக ஒரு ஜோதிட பலனை சொல்லுகின்ற போது அது எதிர்மறையான பலன்களாக இருந்தாலும் சரி, நேர்மறையான பலன்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான பலன்களையும் ஒரு ஜாதகருக்கு சொல்கின்ற போது அதை வைத்து அவர் புரிந்து நடந்து கொள்வார், புரிந்து வாழ்வார் என்பதற்காகத்தான் யோக பலன்களையும் சொல்ல வேண்டியதா இருக்கு, அசுப பலன்களையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது வழிகாட்டுறது மட்டும்தான் ஜாதகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் யோகத்தை கொடுப்பாங்க, சில நேரம் சங்கடத்தை கொடுப்பாங்க, சில நேரம் சங்கடத்தை கொடுப்பாங்க, மறுநாள் யோகத்தை கொடுப்பாங்க. ஒரு ரொட்டீன் போயிட்டே இருக்கிறது தான். அப்போ பெரிய பயம்லாம் வேண்டாம். அப்போ எந்த காலம் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் எப்படி இருக்கிறது, இந்த மாதம் எத்தகைய பலன்கள் நமக்கு கிடைக்கும், ரொம்ப வேகமாக போகலாமா இல்லை நிதானமாக இருக்கணுமா, அதற்காகத்தான் இந்த பகுதி என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நிறையான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். வேகமாக செயல்படக்கூடிய சக்தி இருக்கும். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. ஒரு அதிர்ஷ்டம் என்பதை தேடி தேடி போகின்றவர்களாக, மிகுந்த சாணக்கியத்தனம் நிறைந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பற்றி உங்களை தவிர வேறு எவராலுமே புரிந்து கொள்ள முடியாது. காரியம் ஆற்றுவதில், செயல்படுவதில் அத்தனை திறமையும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். எந்த நேரத்தில் யாரை எப்படி வீழ்த்துவது, எந்த நேரத்தில் யாரை பின்பற்றி செல்வது என்கிற தந்திரங்களும் உங்களுக்கு இருக்கும். எல்லாம் தெரிந்தவர் என்ற ஒரே வரி சொல்லலாம். சரி, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒரு அதிர்ஷ்டம் என்பது எப்படின்னா, இந்த மாதத்தின் முற்பகுதியில் 16ஆம் தேதி வரையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்தேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். உடம்பில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் இல்லாமல் போகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், ஆரோக்கியம் சீராகும். இப்படி எல்லாவித பலன்களையும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை கும்பராசினருக்கு யோக பலன்கள் உடைய நிலையாக இருக்கிறது. இந்த 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதிக்கு பிறகு 7வது இடத்திற்கு சூரியன் போறார். அப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் நிதானமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். சில நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு இடமாற்றம் என்பது 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சிலருக்கு இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஊர் விட்டு ஊர் போயிட்டு வேற இடம் தொழில் செய்யறது, இடம் வாங்கிறது, விற்கிறது, இது போன்ற முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த மாதத்தின் முற்பகுதி என்பது மிகுந்த யோகமுடைய காலகட்டமாக இருக்கும். பிற்பகுதி பாதகமான நிலை இல்லை என்றாலும் கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே நேரத்தில் புத பகவான், பிற்பகுதி பற்றி சொல்லி ஆகணும்ல, புத பகவான் 13/8க்கு பிறகு, ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை வழங்கிட்டு இருக்கிறார். ஒரு முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன், பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புத பகவான். புத பகவான் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்குவார் என்றால், உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை உண்டாக்குவார். கேட்டிருந்த இடத்தில் பணத்தை கொடுக்க வைப்பார். பணம் கிடைக்கும், எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லை தொழில் புரிபவர்களாக இருக்கட்டும், ஒரு புதிய அனுமதியில் கையெழுத்து, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடிய நிலைமை ஏற்படும். உங்களுடைய கையெழுத்திற்கு அத்தனை மதிப்பு ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். புதிய இடம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும்.
எல்லா விதமான யோகமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் முற்பகுதியில் சூரிய பகவானும் பிற்பகுதியில் புத பகவானும் சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார். அதனால் நெருக்கடிகள் நிச்சயமாக இல்லை. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வார்த்தைகளில் மட்டும் நிதானமாக இருங்க. குடும்ப உறவுகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இப்போ நீங்கள் மட்டும் தேவையில்லாமல் பேசிட்டு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். குடும்பத்துக்குள்ள தான் பிரச்சனை உண்டாகும் இப்போ உங்களுக்கு. அப்போ வார்த்தைகள் நிதானம், குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது, வரவு செலவுகளில் கவனமாக இருப்பது உங்களுடைய நிலையை உயர்த்தும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், அங்கே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். உடல் ரீதியாக ஏதாகிலும் ஒரு தொல்லை, ஒன்று உடல் ரீதியாக தொல்லை, இல்லை செல்வாக்கில் குறைபாடு, எதிரிகளால் பிரச்சனை, இப்படி ஏதாகிலும் ஒரு மனதை வாட்டுகின்ற அளவிற்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை ஏற்பட்டிருப்பதால் எல்லா சங்கடங்களையும் சந்தித்து அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் விலகும். உங்களுடைய புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நிலை ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிகிறது. என்னதான் சங்கடம் வரட்டும், தொழில் நல்லா நடக்கணும் இல்லை, வியாபாரம் நல்லா போகணும் இல்லை, அந்த 2 நிலையும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும், வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும், உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை. 2 ஆதாயங்கள் இருக்கு இந்த மாசத்துல. ஒன்று உங்களுடைய உடல் பிணிகள் போகும், இன்னொன்று செல்வாக்கு அதிகரிக்கும், இன்னொரு பக்கம் தொழில் வியாபாரம் ஆதாயத்தை உண்டாக்கும். இன்னொரு பக்கம் அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல புத பகவான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறார். சூரிய பகவான் யோகத்தை முற்பகுதியில் வழங்கிட்டு இருக்கிறார். இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை என்று சொல்கின்ற போது 26ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இல்லையெனில் அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு, பிரச்சனைகள் தோன்றவும் வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருப்பது அவசியம். யாராக இருந்தாலும் ஓரடி விலகி நின்று பழகுவது, பேசுவது என்பது சங்கடத்தை ஏற்படுத்தாத நிலையை உங்களுக்கு உண்டாக்கும். இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. மற்ற வழியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், பணம் கிடைக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இதில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க, கவனமாக இருங்க. மற்றவற்றை அடுத்த மாதம் பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் 8ஆம் தேதி அதிகாலை 3:40 முதல் 10ஆம் தேதி மாலை 3:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு செயலிலும் நிதானமாக இருப்பது அவசியம். இல்லை என்றால் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் கவனமாக இருந்தால் நீங்கள் போதும். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட நாள் பார்க்கின்ற போது 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி அதிர்ஷ்ட தேதி. குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் மிக அவசியம் உங்களுக்கு. கருப்பு நிற ஆடை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டி வழி நடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். உங்களுக்கு பிறக்கப் போகும் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது? என்னென்னா, ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா சுழற்சியில் இருந்து கொண்டே இருக்கும். சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த சுழற்சியின் போது சில நேரங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும், சில நேரங்களில் எதிர்மறையான பலன்கள் உண்டாகும். கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அடைய வேண்டியதாக இருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். எதுவுமே ஒரே ஒரு தகவல் தான், நாம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். நான் எல்லோருக்கும் சொல்கின்ற ஒரு விஷயம்தான், நான் யாரையும் எல்லோரையும் நேர்மையானவர்களாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் தடம் புரள்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அல்ல என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். யாருமே கொலைகாரனாக ஆக வேண்டும் என்று நினைப்பதே கிடையாதுங்க.
யாருமே திருடனாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. யாருமே அவமானப்படக்கூடாது என்று தான் நினைப்போமே வழியே அவமானத்தோடு வாழ யாருமே நினைக்க மாட்டோம். எல்லாவற்றிலுமே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, பச்சை குழந்தையிலிருந்து நேர்மறையாகத்தான் இருக்கும், ஒழுக்கமாகத்தான் இருக்கும், செயல்பாடுகளில் வந்து நேர்மை கண்ணியம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பிற்பகுதியில் போக போக பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை, திசா புத்தி இவற்றின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பாராத பல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பித்து விடுகிறது, நடைபெறுகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எதுவுமே நாம் அல்ல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். காரணம், ஞானக்காரகனான குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவன். எல்லாமே கிரகங்கள் தான், எல்லாமே விதி தான், எல்லாமே கர்ம வினை தான், பூர்வ புண்ணிய பலன்கள் தான் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சரி, என்ன இருந்தாலும் சரி, இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது அவர்கள் எந்த விதமான பலன்கள் வழங்குவார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு கேள்வியோட தான் இந்த பகுதியை பார்ப்பீங்க. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், மீன ராசினரான உங்களுக்கு. அப்படி பார்க்கின்ற போது இந்த மாதத்தில் ஒரு யோகமான பலன்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஏன் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்றேன்னா, யோகமான பலன்கள் என்பதை நிறைய கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் சனி பகவான் இப்பொழுது வக்கிரமாக இருக்கிறார், மறுபடியும் வக்கிர நிவர்த்தி ஆவார். 3ஆம் இடத்தில் போய் குரு பகவான். இப்படி எல்லா கிரகங்களுமே எதிர்மறையாக சஞ்சரிக்க ஆரம்பித்திருப்பதால் எந்த கிரகம் யோக பலன்களை உண்டாக்குவார்? அப்போ உங்கள் ராசிக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்காதிபதி யாருப்பது செவ்வாய் பகவான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்றால், அதுவும் உங்களுடைய ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் என்றால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு குறைவில்லாமல் போகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும், நினைப்பதெல்லாம் நிறைவேறும். இதுவரை சந்தித்து வந்த தடைகள், நெருக்கடிகள் எல்லாம் இனி இந்த மாதம் இல்லாமல் போகும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. இப்போ யாரும் உங்களை எதுவும் செய்து விட முடியாது. தீர்மானித்து விட்டீர்கள், தீர்மானம் ஜெயிக்கும். அத்தகைய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. அப்போ சமுதாயத்தின் பார்வையில் மேன்மை மிக்கவராக, உயர்ந்தவராக நீங்கள் இருந்திடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒரு பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் மனிதராக வாழ்ந்திடக்கூடியவராக இப்போ நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். இதுவரையில் பெறாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போ பெறக்கூடிய, அந்தஸ்து உயரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் மாதத்தின் முற்பகுதியில் 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தாலும், பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ ஆற்றல் அதிகரிக்கும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், எதிர்ப்புகள் விலகும், உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். இப்போ இந்த மாதம் முழுவதுமே 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவானும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி இருக்கிறார். எல்லா பலன்களும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசட்டுத்தனமான தைரியத்தையும், துணிச்சலையும், நம்பிக்கையும், யோகத்தையும் கொடுத்திடக்கூடிய பலன்கள். இதற்கு மேலாக 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் சரி, அவருடைய பார்வைகள் எங்கே படுதுன்னா 7ஆம் இடத்திற்கு, களத்திரஸ்தானத்திற்கு. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு வரன் வந்து சேரக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். நண்பர்களுக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். 9ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை மீனராசிக்கு. அப்ப பெரியோர்களுடைய ஆதரவு, அனுசரணை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வ ஆலயங்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வதால் இன்னும் உங்களுக்கு யோகம் நிலை அதிகரிக்கும். 11ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை ஆதாயத்திற்கு குறைவிருக்காது. அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், ஆதாயத்திற்கு குறைவிருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருப்பவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகளும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சந்திரிக்கிறார். அவர் யோகக்காரகன், போகக்காரகன். உங்களுக்கு ஆசைகளை அதிகரிப்பார்.
தேவைகளை உருவாக்குவார். அதையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை ஏற்பட்டிருப்பதால் திருமணமாகி கணவனை இழந்தவர்களுக்கும் மனைவியை இழந்தவர்களுக்கும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் வேறு துணை அமைந்திடக்கூடிய நிலையும் இப்பொழுது ஏற்படும். 2வது திருமணத்திற்குரிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும். புதிய நட்புகள் தேடி வருவாங்க, உங்களை இணைவார்கள். அவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். பொதுவாக சந்தோஷமும் வருமானமும் செல்வாக்கும் நிறைந்த காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த மாதத்தில் நிறைவேறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 10ஆம் தேதி மாலை 3:23 முதல் 12ஆம் தேதி இரவு 2:05 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மிகுந்த கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கின்ற போது 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லா விதமான சங்கடங்களும் விலகும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு மேலும் யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.